அபிக்கு தெரிஞ்சு அபி முழு சம்மதத்தோட தான் நடக்குது. நான் உங்களை என்னோட முன்னாள் மருமகனா கூட நினைக்கல. புரியுதா? போங்க. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் எனக்காக பண்ணி தருங்க மிஸ்டர். I'll consider Mr. Kandaswamy. Your terms க்கு செட் ஆயிடுச்சுனா நான் டெஃபினட்டா பண்றேன். 2% ஓகே. Let me think about it. Okay. Nice meeting you. Nice meeting you. Thank you. Thank you very much. Boss. Bhaskar. Hi, Mr. Bhaskar. ஓ ஹலோ, உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன இந்த நேரத்தில் அதுவும் தனியா, இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். ஐ சி. என்ன விஷயம் மிஸ்டர் பாஸ்கர்? இஃப் ஐ எம் நாட் ராங், அபி சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன ஐடியால இருக்கீங்க மிஸ்டர் பாஸ்கர்? அபியோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசணும். அதை பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? ஃபர்தர் என்ன பண்ண போறீங்க? அபி அம்மா கிட்ட பேசினேன். ஏன்டா பேசணும்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் அப்செட் ஆனதுக்கு காரணமே அதான். ஐ சி. என்ன பேசினாங்க? அபியோட வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுது. அதுக்கு எடுத்துடாது. தயவு செஞ்ச வாழ்க்கையில தலையிடுதுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்தி அமிச்சிட்டாங்க. உங்களை யாருங்க அந்த பொம்பளை கிட்ட போய் பேச சொன்னது? அது ஒரு பெரிய பிளண்டர். கிரே, அல்கம். ஓகே பாஸ்கர், இப்போ என்ன பண்றதா இருக்கீங்க? பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? எது நடக்கிறதோ நடக்கட்டும்னு விட்டுற வேண்டியதான். வாட் இஸ் திஸ்? ஏன் பாஸ்கர் இப்படி சொந்து போறீங்க? நீங்க பாட்டுக்கு இப்படி விட்டுட்டா என்ன ஆகும்? டாக்டர் மகேஷ் கூட அபிக்கு நிச்சயம் ஆயிடும். அது எவ்வளவு பெரிய நஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் உங்க லைஃபே காலி. உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆளு அபி. இருந்தாலும் அவ கூட நீங்க சேர்ந்து வாழணும்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு வேற வழியே கிடையாது மேன். பாஸ்கர், நீங்க அவ கூட சேர்ந்து வாழாட்டி நீங்க எப்படி என்னோட பணத்தை திருப்பி தர முடியும்? எப்படி தர முடியும்? My dear Bhaskar, I don't know whether you know or not. அபியோட மதிப்பு என்ன தெரியுமா? எங்கேயோ போயிட்டா. உச்சாணி கொடுத்துக்கு போயிட்டா. எஸ், அபிய நம்பி ராஜமணி கந்தசுவாமி 10 கோடி, ஜஸ்ட் இமேஜின், 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான எல்லா உரிமையும் அபிக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த 10 கோடியில எவ்வளவு எடுத்தாலும் போட்டாலும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்? அந்த ராஜமணி கந்தசுவாமி மேடமே கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா எல்லா உரிமையும் அபி கொடுத்தாச்சு. அபி இப்போ மகாராணி. ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின். இப்போ கடன் 50 லட்சம்னா அது அபிக்கு தூசிக்கு சமானம். அபி கூட நீங்க சேர்ந்தா ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா நடக்கிறது நடக்கட்டும்னு இருந்துட்டா அபிய விட்டு கொடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் என்ன செய்வீங்க? என் பணத்தை எப்படி திருப்பி தருவீங்க சொல்லுங்க பாஸ்கர்? என் பணம் மட்டும் திருப்பி வராட்டி நான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நிலைமை புரியுது. ஆனா அவன் அம்மா அவி கூட பேச விட மாட்டேங்கிறாங்களே. ஓ மை காட், என்ன பாஸ்கர் இவ்வளவு டம்மா இருக்கீங்க? யார் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேசாம அம்மா கிட்டயும் ஆட்டுக்குட்டி கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? லுக், நடக்க போற நிச்சயதார்த்தத்தை யார் டிசைட் பண்ண போறது? அபி மகேஷ் 2 பேர் தானே. அபி கூட நீங்க பேச முடியாது. அப்போ நீங்க யார்கிட்ட பேசணும்? ஸ்ப்ரெயின் யுவர் பிரெயின். மகேஷ் கிட்ட தான்.
ஓ மை காட், எவ்வளவு சிம்பிளான விஷயம். இது கூட இன்னொரு ஆள் சொல்லிதான் நீங்க புரிஞ்சுக்கணுமா? என்னாச்சு உங்களுக்கு? ஐம் சாரி, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. தோணணும். வாழ்க்கையோட விளிம்புல நிக்கிறவனுக்கு எல்லாமே ஷார்ப்பா தோணணும். அப்பதான் பழைக்க முடியும். உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் பணம் முக்கியம். மிஸ்டர் பாஸ்கர், என் பணம் எனக்கு வராட்டி நீங்க நிம்மதியா சாக கூட முடியாது. நான் அந்த மாதிரி ஆள். சோ என்னோட பணம் எனக்கு வரணும்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கை திரும்பி கிடைக்கணும்னா, நீங்க அபி கூட சேரணும். அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ். Tell me, what you gonna do? வளர்மதி, வளர்மதி தானே உன் பேரு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஓகே, நீ நல்லா தான் இருக்க. எனக்கு தான் ஒரு டவுட். நீ புத்திசாலி தானே எனக்கு கிளியர் பண்றியா? இப்போ அந்த படத்தை பாரு. உன் மனசுல என்ன தோணுது? நல்லா பாரு. பயமா இல்ல வேற ஏதாவது? நல்லா பாரு. டாக்டரு, என்ன சைக்கியாட்ரிஸ்ட்ங்கிற பேர்ல ஏழைங்க கிட்ட பணம் பிடிங்கிட்டு இருக்கியா? ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன். எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. ப்ளீஸ் கம். கையாடு. என் மேல அந்த கை வைக்கிற வேலை வச்சுக்காத. என்ன பாஸ்கர் இது? பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது நான் என் பர்சனல் விஷயம் பேசலாம்னு வந்தேன். பாஸ்கர், இது ஹாஸ்பிட்டல். டு நாட் டிஸ்டர்ப் மீ. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என் லைஃப் டிஸ்டர்ப் பண்ணிட்டல, அப்ப பேசியே ஆகணும். குடிச்சிருக்கீங்களா? என்ன இது? கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல? டீசன்சி பத்தி என்கிட்டயே பேசுறியா? நான் எவ்வளோ டீசென்டான ஜென்டில்மேன் தெரியுமாடா உனக்கு? ஆனா நீ தான் எந்த விதமான டீசன்சி இல்லாம ஏன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. என்ன விளையாடுறீங்களா? இதான் உங்க பிரச்சனையா? ஆமாய்யா, இதான் என் பிரச்சனை. என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணும், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியும்? ஏயா, உனக்கு ஊர்ல ஒரு பெண்களே கிடைக்கல, ஏன் பொண்டாட்டி தான் கிடைச்சல? அசிங்கமா இல்ல அவளே சுத்தி சுத்தி வர? ஸ்டாப் இட் பாஸ்கர். சும்மா ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. யார் உங்க ஒய்ஃப்? அபியா? அபி உங்க ஒய்ஃப் இல்ல. சட்டபூர்வமா டைவர்ஸ் வாங்கின சுதந்திரமான லேடி. அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. என்ன டைவர்ஸ் பேசிட்டு இருக்க? டைவர்ஸ் ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சா? கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்த ஞாபகம் எல்லாம் கல்வெட்ட நெஞ்சில எழுதிருக்கியா? என்னவோ பேசுற. என்ன பாஸ்கர், டயலாக் பண்றீங்களா? நீங்க தான் அபியை தூக்கி போட்டுட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அவங்கள அவமானப்படுத்தினீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு போனீங்க. அப்பெல்லாம் உங்க ஞாபகங்கள் எங்க போச்சு? லீவ்ல போச்சா? பேச்சால என்ன மடக்கலாம்னு நினைக்காத. I have not come for an argument, okay? எங்களுக்குள்ள 1000 தான் பிரச்சனை நடந்தாலும் என்னென்னமோ நடந்தாலும் இன்னைக்கும் அவன் பொண்டாட்டி, she's my wife. அதை நானும் மறக்கல, அவளும் மறக்கல. அதை மறக்காதனால தான் அவன் உயிரை காப்பாத்தினா. She still loves me, damn it. அதை மனசுல வச்சுதான் அப்படி செஞ்சா. My பொண்டாட்டி loves me, புரியுதா? இல்ல பாஸ்கர், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அபி உங்களை காப்பாத்துனதுக்கு காரணம் மனிதாபிமானம். தட்ஸ் ஆல். எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வாடாதீங்க. ஏன்னா அபியோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாண ஏற்பாடுகளே நடக்குது. சான்ஸே இல்லை. எல்லாம் சேர்ந்து ஏதோ ஸ்கெட்ச் போடுறீங்க. என்னை பிடிக்காதவங்களாம் ஒன்னா கூட்டணியா சேர்ந்து அபி என்கிட்ட பிரிக்க பாக்குறீங்க. அவளுக்கு தெரியாம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அவ சம்மதிச்சிட்டான்னு என்கிட்டயே கேம் ஆடுறீங்களா? அவ கண்டிப்பா ஒத்துட்டு இருக்க மாட்டா. ஏன்னா அவ என் பொண்டாட்டி. ஏய், நான் அவளை செல்லமா பொண்டாட்டுன்னு சொல்லுவாது உனக்கு தெரியுமாடா? தெரியாதுல்ல? சரி சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவளை எப்படி சந்தோஷமா வச்சு காப்பாத்துவ?
அவன் மனசு நோ அடிக்காம உன்னால நடந்துக்க முடியுமா மிஸ்டர் டாக்டர்? என்ன பேசுறீங்க பாஸ்கர்? அந்த பொண்ணு பாருங்க, அவங்க என்னோட பேஷண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மூஞ்சில காரி துப்புனாங்க. தினம் தினம் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் மனச்சிக்கல்ல வரவங்க. அவங்க கிட்ட நான் ரொம்ப கனிவா தான் நடந்துப்பேன். பேஷண்ட்ஸ் கிட்டயே இவ்வளவு பிரியமா நடந்துக்கிறேன்னா நான் விரும்புற பொண்ணை எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லணுமா? ரொம்ப அக்கறையா பேசுறீங்க. நீங்க அபிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அபி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பேசாத, பிச்சு போடுவேன். நீங்க தான் பேச வைக்கிறீங்க. இத பாருங்க பாஸ்கர், அபி மேல உங்களுக்கு உண்மையிலேயே பிரியம் இருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை தடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு சுயநலவாதி பாஸ்கர். உங்க சுயநலத்துக்காக அபியை நீங்க தேடி வரீங்க. ஆனா நான் அபியோட நல்லதை நினைச்சு அவங்கள விரும்புறேன். என்னடா நீ ஏன் எதிரியா பொண்டாட்டி விரும்புறேன்னு சொல்ற? பாஸ்கர். வெட்டிடுவேன். பாஸ்கர். கல்யாணம் பண்ணிக்க பாஸ்கர். புரிஞ்சுக்க மாட்டியா நீ? பாஸ்கர். புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய் பாய்ஸ், இல்ல பாய்ஸ், சைக்காட்ரிஸ்ட் தான் பெரிய please கோவமா. சொன்னா கேளுங்க. நான் டேய் கையடா. டாக்டர் யார் இவரு? கையெடுங்க சார். யார் சார் இருந்தாலே? என்னோட ஃப்ரெண்ட் தான். வெளியில கூட்டு போங்க சார், வாங்க சார். ஏய், கை வச்சு சார், வாங்க சார். சொன்னா ஏய் கையடு. டாக்டர் சார், உன்னை சாவடிச்சிரண்டா. ஏய் டாக்டர், ஏய் டாக்டர். சார், தமுச்சல வாங்க சார். கொலை பண்ண விட மாட்டேன். ஏய், போங்க சார், ஏன் போங்க பொண்டாட்டி சார். கல்யாணம் பண்ணிக்க போங்க சார். ஆசைப்படுறா? ஐயோ ஓம் பண்ணி கூட்டு வந்துடாத. அவளையும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான். சார், வாங்க. நம்பாதீங்க அவனை. ஏ போகடா, போய் உங்க டாக்டரை கவனிங்க. சாவடிக்க விட மாட்டேன். ஏய் டாக்டர், போங்க சார். ஓ ஆட்டம் க்ளோஸ். போங்க சார். போடா, விட மாட்டேன். இப்படி இந்த பக்கம் எழுதிட்டு வா. இரு. ஆனந்தி, சித்தி வாங்க சித்தி. வா சுமதி வா. வா சாரதா. எங்க சதீஷையும் சந்திராவையும் காணோம்? இந்தம்மா. சதீஷ் வெளில போயிருக்கான். சந்திரா குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வீட்லயே இருக்கா. அப்படியா? உங்க வீட்டுக்காரரு? அவர் வெளியில வேலையே போயிருக்காரு. நேரா இங்க வந்துருவாரு. சரி. என்னடா மெல்ல நறுக்கிட்டு இருக்க? இன்னும் கீரை வேற ஆயணும். ராஜேந்திரா, நீ போய் இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வேற வேலை இருந்தா பாரு. ஏக்கா நான் வெட்டின மாதிரி நல்லா சின்ன சின்னதா வெட்டி வை. ஆமா, எங்க அபிய காணோம்? ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கான், முடிச்சிட்டு அப்படியே தொல்காப்பியன் வீட்டுக்கு போய் அங்கிருந்து கிளம்பி நேரா வரேன்னு சொன்னான். கூட ஆர்த்தி வேற இருக்கலாம். என்னக்கா நீங்க இன்னைக்கு எதுக்கு நீங்க வெளியில அனுப்புனீங்க? அவ வீட்ல இருக்க வேணாமா? அவ இதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதனாலதான் எதுவும் சொல்லல, போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். இல்லக்கா, இப்ப வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். சாரதா, அபிய வற்புறுத்தி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சேன். இப்ப கூட மனசால அவ ஏத்துக்க முடியாம தான் இருக்கா. எனக்கு அது புரியுது சாரதா. ஆனா இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா அமையும்னு ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கடவுள் தான் துணை இருக்கணும். என்னக்கா இப்ப போய் நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சாரதா, ரெண்டாம் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே அபி கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. ஆனா இப்போ சம்மதம் சொல்லிட்டா, ஆனா ஒரு வெறுமையிலதான். ஆனந்தி வந்து அக்கா இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு என்கிட்ட சொல்லும்போது என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட எதுவுமே பேசல. படபடன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும் சாரதா. என்னக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேண்டுதல் நிறைவேறின மாதிரி, திடீர்னு வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு நாளா வாழ்ந்த. இப்போ நீ நல்லா இருக்கிற நேரம் வரப்போகுதுக்கா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எனக்கு ஒன்றும் புரியல ஆர்த்தி. அம்மா, ஆனந்தி, மனோ எல்லாருமா சேர்ந்து என்னை இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளிட்டாங்க. எனக்கு இது தேவைதானான்னு நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா பதில் தெரியல. அபி, எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சரியான முடிவு தான். அக்கா, எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு வந்தப்போ நீ எவ்வளவு வாதாடின. இப்போ உனக்குன்னு போது ஏன் யோசிக்கிற? ஏன்னா நான் இப்படிதான் இருக்கணும்னு எனக்குள்ள சில வரமுறை வச்சிருக்கேன். இந்த கல்யாண பேச்சு அதெல்லாம் தாண்டி இருக்கு ஆர்த்தி. அபி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க லைஃப்ல ஓடி ஓடி களைச்சிருக்கீங்க. நிக்காம ஓடுறதுக்கு நீங்க ஒன்றும் மிஷின் இல்ல, மனுஷி. உங்களுக்கு ஒரு ஆறுதல் துணை கண்டிப்பா தேவை. இப்போ ஒரு துணை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது ரொம்ப நல்ல துணையா கிடைச்சிருக்கு. எந்த வகையில பார்த்தாலும் உங்க மேரேஜ் சரியானதுதான். அபி, உங்க மனசுக்கள் எனக்கு புரியுது. வாழ்க்கை, கல்யாணம் இது மேலாம் நீங்க ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தீங்க. அது திடீர்னு மாறி போறப்ப ஒரு சிக்கல். இது உங்க அபிப்பிராயத்தையும் தாண்டி இதுல ஒரு நியாயம் இருக்கு அபி. உங்க சுயநலத்துக்காக நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் நல்லது பண்ணீங்க. அதே உங்க லைஃப்னு வரும்போது அது நல்லா இருக்க வேணாமா? தனியா வாழ்றது தப்பு இல்லை, ஆனா வாழ்க்கையில ஒரு நல்ல துணை கிடைக்கும் போது அது கூட சேர்ந்துக்கிட்டே டிராவல் பண்ணும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல துணை அமைஞ்சிருக்கு. மகேஷ் ரொம்ப நல்ல மனுஷன், நிஜமாவே உங்களை நேசிக்கிறாரு. உங்க லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு மகேஷை விட ஒரு பொருத்தமான ஆளு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. தொல்காப்பியன், மகேஷ் நல்லவரா கெட்டவரா, என்னோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமையுமா அமையாதா, அதெல்லாம் இல்ல என்னோட குழப்பம். பொதுவாவே கல்யாணம், எதிர்காலம் அதை பத்தி எல்லாம் நான் நினைக்கவே இல்லை. சொல்ல போனா அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில கடந்து போன ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்ன நிறைய காயப்படுத்தி இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் அதுக்குள்ளேயே போனோம்? என் அம்மா, தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் என்ன மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அக்கா, எங்களுக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க. அதுல இந்த கல்யாணம் ஒண்ணுன்னு வச்சுக்கோயேன். உன் தியாகத்தினால முதல் தடவையா உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ஒத்துக்கோக்கா. ஆமா அபி, எங்க எல்லாரோட சந்தோஷமும் இதுலதான் இருக்கு. எங்க சந்தோஷம் தானே உங்க சந்தோஷம், இதுல பிரிச்சு பார்க்க முடியாத. அபி, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். என்னதான் நீங்க எல்லாரும் எடுத்து சொன்னாலும் இதை நான் ஒரு கம்பல்ஷனுக்காக ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு உறுத்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல அபி, இப்ப இந்த வாழ்க்கை ஒரு கம்பல்ஷனுக்காக நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்தாலும் போக போக நிச்சயம் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா அமைய போகுது.